Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான கிரேவி ரெசிபி தான். அதாவது கோவக்காய் வச்சு எப்படி கிரேவி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கெல்லாம் நல்ல காம்பினேஷன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை சேர்த்துக்கோங்க, நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. நிலக்கடலை நல்லா வறுபட்டதும் அது கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் புளியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் அது கூட ஒரு தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இப்படி மையாக அரைச்சி மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ திருப்பியும் கடாயை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, பொடிசா நறுக்குன இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம கோவக்காயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோவக்காவை இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா கோவக்காய் ஈஸியாக குக் ஆகாது. ஸோ அதோட தோல் ஷ்ரிங் ஆகுறது வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதை இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா ரின்ஸ் பண்ணி
அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணோம். இப்போ பாருங்கள், இதில் ஆயில் வந்து செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.